அனைவரும் வாழ்க வளமுடன். எஸ்ஏஆர் ஃபார்ம் குறித்த புது அப்டேட் தான் பார்க்க போகிறோம். 2002, 2005 வாக்காளர் பட்டியல் தனது பெயரோ அல்லது உறவினர் பெயரோ கண்டறிய முடியாவிட்டால் விட்டுவிடுங்கள். எஸ்ஏஆர் ஃபார்ம் அலுவலர்கள் பார்த்து கொள்வார்கள் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா, தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2002, 2005ஆம் ஆண்டில் உள்ளவர்கள் தனது பெயரோ உறவினர் பெயரோ கண்டறிய முடியாதவர்கள் விட்டுவிடவும். எஸ்ஏஆர் ஃபார்ம் அலுவலர்கள் பார்த்து கொள்வார்கள். இதில் 1வது பாயிண்ட் என்னென்னா, பிறந்த தேதி. நம்மளுடைய பிறந்த தேதியை கண்டிப்பாக எழுதிடலாம். 2வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா, ஆதார் நம்பர். நம்மளுடைய ஆதார் நம்பரை எழுதிடலாம். 3வது நம்மளுடைய ஃபோன் நம்பர் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும், அதையும் நம்ம எழுதிடலாம். 4வது உங்கள் அப்பா பேர் கண்டிப்பாக தெரியும், அப்பா பேரை எழுதிடலாம். உங்கள் அப்பாவுடைய வாக்காளர் அடையாள அட்டைன்னு தெரியாமல் இருக்கலாம், ஏன்னா 2002 இருக்கலாம், 5 இருக்கலாம். அப்போனா அதை நீங்கள் விட்டுருங்க. எஸ்ஏஆர் ஃபார்ம் அலுவலர்கள் இருக்காங்களே, அவங்க பார்த்துக்குருவாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் 5வது பாயிண்ட் உங்கள் அம்மா பேர் கண்டிப்பாக தெரியும், எழுதிடலாம். அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் தெரியாட்டி விட்டுருங்க. அதே போல் கணவன் மனைவி பாதுகாவலர் அவர்களுடைய பேரை எழுதி அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் தெரியாட்டி விட்டுருங்க. அது எஸ்ஏஆர் ஃபார்ம் அலுவலர்கள் பார்த்து எழுதி வைக்கிருவாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 7வது பாயிண்ட் பாக எண். 8வது பாயிண்ட் வரிசை எண். 9 சட்டமன்ற தொகுதி. இது உங்களுக்கு தெரிஞ்சால் எழுதுங்க, தெரியாட்டி அதை விட்டுருங்க. கடைசியாக என்னன்னு பார்த்தோன்னா, உங்களுடைய கையெழுத்தை நீங்கள் தான் போடணும். அது அவங்க போட முடியாது. அதனால் கண்டிப்பாக உங்கள் கையெழுத்தை மறக்காமல் போட்டுருங்க. டிசம்பர் 4 கடைசி நாள். இது வரைக்கும் நீங்கள் எஸ்ஏஆர் ஃபார்ம் கொடுக்காமல் இருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருங்க, மறந்துடாதீங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க மக்களே. தேங்க்யூ வெரி மச்.